வணக்கம். ஸ்டேஜ் 4 கேன்சரை குணப்படுத்த முடியுமா? முடியும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த திருச்சி சேர்ந்த வீர பெண்மணி கவிதா அவர்கள் ஸ்டேஜ் 4 கேன்சர்லேருந்து வெளியே வந்திருக்கிறதாக ஒரு தகவல். அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நம்ம தாய்நாடு சேனல்ல நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். எவ்வளோதான் நம்ம அலோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் கட்டாயமாக சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். அப்போ தான் என்னோட மென்டர் டாக்டர் லோகநாதன் சார் சொன்னாங்க, சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டு சிகாகோலையும் கோயம்புத்தூர்லையும் இருக்குது. ஆன்லைன் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்லி பை சேஞ்சிங் த ஃபுட் ஹேபிட்ஸ், யோகா, மெடிடேஷன், ப்ரீதிங் டெக்னிக்ஸ், உனக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகிடும்னாங்க. ஏன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி இப்போ ஒரு 3 months முன்னாடி ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. ஸோ ரொம்ப நம்பிக்கையோடு நானும் அவங்கள காண்டாக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜூம் மீட்டில் எல்லோரும் பேசணும். அதுக்கப்புறம் ரொம்ப நம்பிக்கை ஆகிடுச்சு எனக்கு. டாக்டர் சுப்பிரமணியம் சார் அவங்களோடையும் அவங்க டீமோடையும் பேசுகிறப்ப ஒரு அழகான ஒரு டயட் சார்ட் கொடுத்தாங்க. ஸோ மார்னிங் காலைல ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் ஆயில் புல்லிங்லேருந்து ஆரம்பித்து நைட் படிக்கிற வரைக்கும் என்ன காய்கறிகள் சாப்பிட்லாம், என்ன பழங்கள் சாப்பிட்லாம், யோகா என்ன மாதிரி செய்யலாம், ப்ரீதிங் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் முதிரைகள், அதெல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஃபாலோஅப்புக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு கால் பண்ணுவாங்க, ஈவினிங் ஒரு கால் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப அழகாக ஃபுட் ஹேபிட்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி 90% ஆஃப் த கேன்சர் செல்ஸ் ட்ரேசஸே இல்லாமல் போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே கூட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாருக்காவது வந்து இந்த மாதிரி கேன்சர் வந்துருச்சு அப்படின்னோனையும் பயந்துக்குவாங்க. கேன்சர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சிருச்சு, முதல் தகவல் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அதுல இருந்து நம்ம வீண்டு வர முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. அந்த சந்தேகமே தேவையில்லை அப்படின்றது வந்து ரொம்ப இதை அழகா ப்ரூஃப் பண்ணுது. அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரா சாரோடைய அந்த வீடியோஸ் பிளஸ் அவங்களோட ஃபாலோஅப்ஸ், உணவே மருந்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே தெளிவா இன்னைக்கு ஃபாலோ பண்ணி அதுல இருந்து குணமாய் வெளிவந்த நம்ம கவிதா வந்து பெரிய ஒரு ரோல் மாடல் நம்ம எல்லாத்துக்குமே. நம்ம வந்து லைஃப் வந்து எப்படி வந்து நம்ம பெட்டரா வாழணும் அப்படின்னா ஹெல்த்தி பாடி ஹாவ் அ ஹெல்த்தி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வைஸ் வர்ஸாவும் இருக்கு. ஹெல்த்தி மைண்ட் ஹாவ் அ ஹெல்த்தி பாடி அப்படின்ற மாதிரி இருக்க ஒரு கான்செப்ட். அப்ப ஹெல்த்தியான ஒரு மைண்ட் இருக்கிறவங்களுக்கு சரியான விஷயங்கள் போய் சேருது அப்படின்னு சொல்லலாம். பயம்தான் அதிகமா மக்களிடையே விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பயத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு தான் வந்து நம்மளோட இந்த ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் உதவியா இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எந்த வகையான கேன்சரா இருந்தாலும் சரி ஈஸியா நீங்க ரிகவரி ஆக முடியும் அப்படின்றத நம்ம வந்து உறுதி நம்புவோம் நண்பர்களை.